அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, தூனா மீனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு இந்த டப்பா மீனை வச்சு ஒரு அருமையான ரெசிபி. இது ரைஸோடு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஒரு வகையான மீன் தாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆயிலோடு இருக்கும். நான் இன்றைக்கி இந்த தூனா மீனை வந்து உருளைக்கிழங்கோடு செய்ய போகிறேன். நீங்கள் எக்கூட செய்யலாம், இல்லை வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம செய்கிற டிஷ்ஷில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு டப்பா மீன்லேயும் ஆயில் இருக்கும். இதில் 1/2 கப் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஆயிலில் சின்ன வெங்காயத்தை குக் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இதில் 2 பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. டப்பா மீன்லேயுமே நமக்கு கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு குக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கோட இந்த டப்பா மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகணும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டப்பா மீனை சேர்த்துடலாம். நான் ஆயில் கம்மியாக தாங்க சேர்த்தேன், ஏன்னா இதுலேயும் ஆயில் இருக்கும். விருப்பப்பட்டால் நீங்கள் ஆயிலோடு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த ஆயிலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இந்த மீனை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் குக் ஆகணும் அவசியம் இல்லைங்க. 2 செகண்ட் போதும், 1 நிமிஷம் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கோட நல்லா அந்த மீன் வந்து அப்சர்வ் ஆகணும். இப்போ எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இது மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சூடான ரைஸ்லேயும் பரட்டி சாப்பிட்லாம், இல்லைன்னா ரசம் சாம்பார் இருக்கும், சைடிஷாக யூஸ் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். நான் ஆல்ரெடி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாதனால மறுபடியும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தூனா மீன் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.